நம்ம வெள்ளச்சாமி அண்ணன்டா. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்போம். அது அந்த ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் நம்மளால என்ன பண்றது, என்ன பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இடத்த யோசிக்கவே தோணாது. மைண்ட் அப்படியே ஸ்டக் ஆகி அப்படியே நின்றுவோம். அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கறத இன்னைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இவனே ஒரு ப்ராப்ளம், இவன் எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்? அந்த பிரச்சனை தான் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டயர் பஞ்சர். சப்போஸ் நம்ம வண்டியோட டயர் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு, நார்மல் ரோட்லயோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஹைவேஸ்லயோ பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வரது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா நிறைய இடத்துல பஞ்சர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம யாரையுமே ரீச் பண்ண முடியாது. அப்படியே ரீச் பண்ணனாலும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அவங்க வந்து பண்ற மாதிரி இருக்கும். நம்ம கார்ல பெரும்பாலும் ஸ்டெப்னி இருக்கும். ஸ்டெப்னியை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி போடணும் அப்படிங்கிறத போடணும்னா நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்லை. ஸ்டெப்னியை எப்படி இன்ஸ்டால் பண்ணுங்கிறத நம்ம விஜய் கூட சேர்ந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா, வாங்க விஜய் சொல்லி கொடுங்க அதை. வணக்கம், நான் உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம ஸ்பேர் வீல் எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பொதுவா ஸ்பேர் வீல் சேஞ்ச் பண்றது ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான். அது நம்மளுக்கு நிறைய தெரியாததுனால நம்ம அது கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப ஸ்பேர் வீல் பார்த்தோம்னா நம்மளோட பூட்ல தான் இருக்கும். அது எங்க இருக்குன்னு பார்த்து எடுக்கும். என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல இருக்கு. பெரும்பாலும் எல்லா வண்டியிலும் ஸ்பேர் வீல் வந்து டிக்கில தான் இருக்குமா? எப்படி? பொதுவா டிக்கில தான் இருக்கும். இப்ப சில வெஹிக்கிள்ஸ்ல எல்லாம் 7 சீட்டர்லாம் பாத்தீங்கன்னா பூட் ஸ்பேஸே இருக்காது. அப்படின்னும் போது சில வீலுக்கு வெளியே இருக்கும். சில வீல்ஸ் வந்து இனோவால பாத்தீங்கன்னா கீழே தான் இருக்கும். ஃபோர்ட் ஈகோ ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கும். கார்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கும். ஓகே, அது ஸ்பேஸை பொறுத்து இருக்கு. அது வந்து ஓனர்ஸ் மேனுவல் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, சில பேருக்கு எங்க இருக்குன்னே தெரியாம இருக்காங்க. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. அதே மாதிரி ஜாக் சீட் கீழே இருக்கும். ஓகே, எல்லா வெஹிக்கிள்லயும். மற்ற வெஹிக்கிள் எல்லாம் இந்த மாதிரி பூட்லயே ஸ்பேர் வீல் இருக்கிற வண்டிலாம் ஜாக்கோ இங்கே தான் இருக்கும். மொத வேலையா அசாட் போட்டுக்கணும். இப்ப சேஃப்டி ட்ரையாங்கிள். என்னடா வார்னிங் ட்ரையாங்கிள். இவங்க நம்ம ஹைவேஸ்ல இப்ப ரோட்டுக்கு சைட்ல நின்று வேலை பார்க்கும்போது இவனை நம்ம இங்க இருக்கிறோம், இதை தாண்டி வண்டி வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை கொடுக்கறதுக்காக நம்ம வச்சிருக்கோம். இப்ப இவனை எடுத்துட்டு ஈஸியா ஒரு லாக் தான் இவனை லாக் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் கார்ல இருந்து 10 ஸ்டெப் இப்படி வைக்கிறதுனால பின்னாடி இருக்க வண்டி வந்து நம்மள தெரிஞ்சுப்பாங்க, இவங்க ஏதோ பிரச்சனையில இருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் இது டூல் கிட். இதுதான் நம்மளுக்கு டோ, ஜாக்கி, வீல் ஸ்பேனர் எல்லாமே இருக்கும். சில வண்டியில வந்து அது வெளியே டயருக்கு மேலேயே ஓப்பனாகவே கொடுத்துருப்பாங்க. இந்த வண்டியில பேக்கோட இருக்கும். இது ஜாக், நம்மளோட வண்டி ஹைட்டை லிஃப்ட் பண்ணிக்கிறதுக்கு. இது நம்ம ஜாக்கை லிஃப்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது. இது டோ, நம்மளோட வண்டியை எங்கன்னா பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு டோ பண்ணி எடுத்துட்டு போறோம்னா ஃப்ரண்ட்லயோ ரியர்லயோ டோ வித் ஃப்ரண்ட்ல போறதுக்காக தேவைப்படுது. இவன் வீல் ஸ்பேனர் நம்மளோட வீல் நட்டை லூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றது. ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு சைஸ் மாறும். சில பிராண்டை பொறுத்த வரைக்கும் பிராண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரே வீல் ஸ்பேனராக தான் இருக்கும். நீங்கள் சப்போஸ் மாடிஃபைடு அலாய் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக வீல் ஸ்பேனர் கொடுத்துருப்பாங்க. அது பத்திரமா வச்சுக்கிறது நல்லது. எப்பவுமே ஒரு ஸ்பேர் வீல் சேஞ்ச் பண்றதுக்கு இது எல்லாமே நம்மளுக்கு தேவை. அது இல்லாம முக்கியமான ஸ்பேர் வீல் தேவை. ஜோக் இல்லையா? இந்த மாதிரி ஸ்பேர் வீல் எந்த இடத்துல லொகேட் ஆயிருக்கோ இவனை லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸ்க்ரூ டைப் தான். நீங்க திருப்பினீங்கன்னா ஓபன் ஆயிடும். முதல்ல ஸ்பேர் வீல்ல ஏர் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம இதையும் மாட்டிட்டு பஞ்சர் நீங்க வேண்டாம். நீ பண்ற காமெடிக்கலாம் நான்லாம் சிரிக்க மாட்டேன் தெரியுமா? ஜாக் பாட் லிஃப்ட் பண்றதுக்கு முன்னாடி வண்டியை ரோட்ல இருக்கும்போது, ஐ மீன் டயரு கீழே இருக்கும்போது வீல் நட்டை லூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. எதனால? சப்போஸ் நான் ஜாக் போட்டு ஏத்திட்டு நான் லூஸ் பண்றேன் அப்படின்னா ஐயோ சாமி, வேற டயர் தனியா சுத்திக்கிட்டே இருக்கும். சப்போஸ் ரியர்ல நம்ம கழட்டுறோம்னா ஹேண்ட் பிரேக்கை போட்டு எடுத்துலாம். ஃப்ரண்ட் அப்படியே சுத்திட்டு இருக்கும். நம்ம கழட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகே, அப்ப இந்த ஸ்டெப் கீழ இருக்கும்போது நம்மளுக்கு என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பொதுவாவே வீல்ல 2 டைப் இருக்கும். ஒன்னு அலாய் வீல், ஒன்னு ட்ரம் வீல். இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது வந்து அலாய் வீல்னு சொல்றதுனால வீல் நெட் வந்து வெளியவே இருக்கும். இப்ப ட்ரம் வீல்னா பேஸ் வேரியன்ட்ல இந்த பழைய வண்டிகள்ல கொடுத்துருப்பாங்கல்ல ட்ரம் வீல், அதுல வந்து அலாய் மாதிரியே ஒரு கவர் போட்டிருப்பாங்க. அதுல வந்து வீல் நெட்டை உள்ள இருக்கும்.
அந்த கவரை கழட்டிட்டு அதுக்கப்புறம் வீல் நெட்டை கழட்டுற மாதிரி இருக்கும். வீல் நெட்டை எப்படி கழட்டணும் அப்படின்னு கேட்டோன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல லூஸ் பண்ணும். ஏன்னா கிளாக் வைஸ்ல எப்பவுமே டைட் தான். எல்லா நெட்டு போல்ட்டுமே கிளாக் வைஸ் டைட்டு, ஆன்டி கிளாக் வைஸ் லூஸ்ங்களா. ஆன்டி கிளாக் வைஸ் அதாவது உங்களோட நிக்கிற பொசிஷன்ல இருந்து இடது கை பக்கத்துல உங்களோட ஸ்பேர் உங்களோட நெட்டை கழட்டுறதுக்கான பொசிஷன். நீங்க எப்படி கழட்டணும் அப்படின்னீங்கன்னா, நீங்க இது ரொம்ப டைட்டா இருக்கும், அதனால நீங்க கால்ல மெதிக்கிறது ரொம்ப நல்லது. 4 போல்ட்டையும் லூஸ் பண்ணிட்டோம். ஏன்னா இது வந்து மேல ஏத்திட்டு திருப்பி டைட்டா இருந்ததுன்னா கழட்ட முடியாதுன்றதுக்காக சும்மா ஒரு மரம் மட்டும் லூஸ் பண்ணி, ஒரு மரையோ 2 மரையோ மட்டும் லூஸ் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஜாக் எப்படி போடணும்னா, வண்டிக்கு கீழே நம்ம சேஸ்ல இந்த ஒரு பீடிங் வரும். இந்த இடத்துல ஒரு மார்க் கொடுத்துருப்பாங்க ஜாக் போடுறதுக்குன்ட்டு. இந்த சின்னதா ஒண்ணு இருக்கா, இந்த இடத்துல மட்டும்தான் ஜாக் பண்ணும். அதை விட்டுட்டு மற்ற இடத்துல போட்டீங்கன்னா பேலன்ஸ் இருக்காது. இதை தாண்டி இங்கேயோ இல்லைன்னா உள்ளேயோ போட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இருக்காது, உடையறதுக்கோ டேமேஜ் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. அதனால ஜாக் போடுறதுன்னா இந்த இடத்துல தான் போடணும். ஓகே, அப்போ அந்த இடம் வந்து இந்த இடத்த மேட்ச் பண்ணி உட்காரணும். இந்த இடத்த மேட்ச் பண்ணி உட்காரணும். அதை பார்த்து நம்ம ஜாக் போடணும். கொஞ்சம் நம்ம அது ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏற்றிக்கிடலாம். வண்டியில லோட் ஆயிருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஜாக் வண்டியில லோட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளால கையில டைட் பண்றது கொஞ்சம் டைட்டா இருக்கும். அதனால இந்த ஜாக் ஹூக்கை இதுல பொசிஷன்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் டயர் லிவர்ல ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹோலை இந்த லிவர்ல மாட்டிக்கிட்டு கிளாக் வைஸ்ல சுத்தணும். கிரவுண்ட்ல இருந்து டயர் மேல இருக்கும். அந்த டைம்ல வீல் ஸ்பேனரை சார் இவனை என்ன பண்ண சார்? ஒரு தடவை நம்ம லூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கையிலேயே கழட்டிடலாம். லூஸா தான் இருக்கும். நம்ம ரிமூவ் பண்ணாலே வந்துடும். சில டைம் ஒரு வேளை ரெஸ்டா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம கொஞ்சம் லாக் ஆயிடும். கொஞ்சம் ஷேக் பண்ணியோ இல்லைன்னா ஒரு தட்டியோ எடுக்கிறது நல்லது. இந்த ஜாக் வந்து ரொம்ப நேரம் நிக்கிறதுக்கோ இல்லைன்னா வண்டி ஷேக் ஆச்சுனாலோ கீழே விழுறதுக்கோ வெளியறதுக்கோ வாய்ப்பு இருக்கும். அதனால ஒரு சேஃப்டிக்காக எப்பவுமே நம்ம ஜாக்கை டிஸ்டர்ப் பண்ணாம ஜாக்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி ஸ்பேர் வீலை போட்டு வச்சிருப்போம். இப்ப ஸ்பேர் வீலை கழட்டும் போது இதை எடுத்துட்டோம்னா அந்த அலாய் வீலை தூக்கி இங்க போட்டு வச்சிருப்போம். ஏன் அப்படின்னா வண்டி கீழே விழுந்தது அப்படின்னா கிரவுண்ட்ல உள்ள ட்ரம் உட்காந்துரும். ட்ரம் கீழே உட்காந்துருவாங்க. அவங்க கீழே உட்காந்துட்டாங்கன்னா திருப்பி மேல லிஃப்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால இவங்க ஒரு சேஃப்டிக்கு இருந்தாங்கன்னா நம்மளுக்கு அந்த டைம்ல கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப ஸ்பேர் வீல்ல காத்து இருக்கான்னு நம்ம செக் பண்ணிட்டோம். ஃபுல்லா காத்து இருக்கும். எப்பவுமே 4 வீல்ல காத்து செக் பண்ணும்போது ஸ்பேர் வீல்ல காத்து செக் பண்றது அவசியம். எல்லா வீல்லையும் 30 to 35 வைப்போம். ஸ்பேர் வீல்ல ஒரு 40-45 வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஸ்பேர் வீல் நம்ம ரொம்ப நாள் எடுக்கவே மாட்டோம். அது மெயின்டெனன்ஸ் ரொம்ப நாளுக்கு ஒரு தடவை இருக்கிறதுனால காத்து வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிச்சு வச்சுக்கிறது நல்லது. இந்த ஸ்பேர் வீலை வச்சு நான் ஓட்டிடலாமா அப்படின்னா கூடாது. இந்த ஸ்பேர் வீல் எதுக்குன்னா நம்ம பஞ்சர் ஷாப் போற வரைக்கும் மட்டும்தான். டயரை மாற்றுறது, டயரை எடுத்து அழகா உட்கார வச்சனா அவன் போர்ட்ல உட்காந்துருவான். நம்ம இப்ப கையிலேயே ஏற்ற வேண்டியதான். எப்பவுமே வீல் நட் ஸ்பேர் வீல் மாற்றும் போது கீழே ஒரு கையும் மேல ஒரு கையும் வச்சுட்டு உங்களுக்கு லொகேஷனை பார்த்துட்டு வச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். எப்பவுமே ஆப்போசிட்டா த்ரெட் போட்டுட்டோம்னா டயர் நின்றுடும். ஆப்போசிட் போல்ட் போடும்போது டயர் கரெக்டா நின்றுடும். அப்புறம் அடுத்த நெட்டை போட்டுடலாம். நம்ம ஆனா அந்த விஷயம் வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. நம்ம தான் அதை ரிஸ்க் எடுத்து செய்ய மாட்டேங்கிறோம். நம்ம ஏன் செய்ய மாட்டோம்னா நம்மளுக்கு இவ்வளவு நாள் ப்ரொசீஜர் தெரியல. இது எப்படி மாட்டணும், இது எங்க இருக்கும் அப்படின்றது இப்ப தெரிஞ்சிருச்சு. இனிமே நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் அவங்களே மாட்டுவீங்கன்னு நான் நம்புறேன். ஆன்டி கிளாக் வைஸ்ல நம்ம சுத்தணும்னா ஜாக்கி இறக்கிடலாம். ஓகே, நைஸ் ப்ராசஸ். அண்ணா நிஜமாவே ஒரு நல்ல ஒரு ஒர்க் அவுட் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம டெய்லி அதுக்குன்ட்டு ஸ்பேர் வீல் மாத்திக்கிட்டு இருக்க முடியாது சார். தம்பி,
இது நியாயம் இல்லப்பா. ஓகே நவ் இப்ப டயரை கரெக்டா டைட் பண்ணிடணும், இல்லைன்னா அயன் பண்ண தாஸ் மாதிரி ஒரு எலும்பு கூட கிடைக்கல. டைட் பண்ணிடணும். டைட் வந்து clockwise எப்பவுமே. ஒரு சில பிராண்ட்ல டயரோட டைட் பாத்தீங்கன்னா 120 நியூட்டன் மீட்டர் தான். ஓகே, அவனுக்கு நம்மளுக்கு நியூட்டன் மீட்டர் அளவுக்குலாம் அளந்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கையில என்ன டைட்டா இருக்கோ, இந்த வீலுக்கு இவ்வளோ டைட் போதும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி வச்சிடுறது ரொம்ப நல்லது. வீல் டைட் பண்ணும்போது ஆப்போசிட்டா டைட் பண்ணணும். அவ்வளோ ஸ்பேர் வீல் மாற்றியாச்சு. இப்போ ஸ்பேர் வீல் மாற்றினதுக்கு நானே குறைவான நேரம் தான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ஸ்பேர் வீலை எப்படி ஈஸியா கழட்டி மாற்றுறது அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம விஜய் கூட சேர்ந்து கத்துக்கிட்டோம். இதே மாதிரி நிறைய ஆட்டோமொபைல் கண்டென்ட் வந்து நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இந்த ஸ்பேர் வீலை போட்டுட்டு ஏன் ரொம்ப தூரம் லாங்கா டிரைவ் பண்ணக்கூடாது, ஏன் இதை வச்சுட்டே நான் காலம் ஃபுல்லா ஓட்டக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த வந்து நெக்ஸ்ட் வீடியோல நாங்க பண்ணியிருக்கோம். அந்த ரீசன் ரொம்ப முக்கியமான ரீசன், அதை நீங்க எல்லாரும் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு. நிறைய பேர் மச்சான் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன்டா அப்படின்லாம் சொல்லுவாங்க, அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த வீடியோல சந்திப்போம். டாடா, பை பாய்.